நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலையும் என்று சொல்வார்கள். பம்பையில் நீராடினாலும் பாவங்கள் தொலையும். அன்று ஐயன் ஐயப்பன் மாறுவேடம் தரித்து பேட்டை துள்ளி நீராடிய தர்மசாஸ்தா சன்னிதானத்தின் அருகே ஓடும் இந்த புனித நீரில் நம் குழுவினர் நீராடி இப்போது அனைவரும் எரிமேலியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா சன்னிதானத்தை தரிசிக்க செல்கின்றனர். தர்மசாஸ்தாவை வணங்கி அதனை சுற்றியுள்ள அனைத்து சந்நிதிகளையும் வணங்கி செல்கின்றனர். இப்போது பெரிய பாதையை நோக்கி டிவி வரதராஜன், வீரமணி ராஜு குழுவினர் செல்கின்றனர். பள்ளிக்கட்டு கல்லும் முள்ளும் கல்லும் முள்ளும் தேகபலம் தா தேகபலம் தா தூக்கிவிடப்பா தூக்கிவிடப்பா சுவாமியே ஐயப்போ நெய்யபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே காணி பொன்னும் சுவாமிக்கே அவலும் மலரும் சுவாமிக்கே சுவாமியே ஐயப்போ. ஐயப்பமார்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். இப்போ நாம் போயின்னு இருக்குமே, இதுக்கு தான் பெரிய பாதைன்னு பேர். அதாவது சபரிமலைக்கு யாத்திரையாக போகிறவா எல்லாரும் எத்தனையோ வழி இருந்தால் கூட இந்த பாதை வழியாக தான் போகிறது. காரணம் என்னென்னா, ஐயப்ப சுவாமி அவன் அம்மாவுக்கு புலிப்பாலை இந்த வழியாக தான் எடுத்துகிட்டு போனாராம். ஐயப்ப சுவாமி நடந்த பாதையில் நாமளும் நடக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயப்பமாருடைய ஆசை. இங்கேருந்து இந்த பெரிய பாதை வந்து ஆரம்பித்து நேர பம்பைக்கு போகிறதுக்கு ஒரு 45லேருந்து 48 மைல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல கிளம்பணும் இல்லையா, இதுக்கு அடுத்த ஹால்ட் அப்படின்னா இந்த பெரிய பாதையில் போகிறவாளுக்கு பேரூர் தோடு. பேரூர் தோடு தாண்டி காளகட்டி. ஆமாம், காளகட்டியில் தான் சிவபெருமான் அந்த மகிழ்ச்சி மேலே நடனம் பண்ணாராம் ஐயப்பன். அதை பார்த்து ரசித்தாராம். அந்த நந்தி பகவானை ரசித்தாராம். காளமாட்டை அங்கே கட்டி வச்சுருந்தாராம். அதனால் அதுக்கு காளகட்டி அப்படின்னு பேர். சரியா? அதை காளகட்டியை தாண்டி போனோமான அழுதானது. ஆமாம், அங்கே தான் மகிழ்ச்சி வந்து மேலேருந்து சுவாமி தூக்கி கீழே போட்டு கீழே விழுந்தாலாம். ஆமாம், கீழே விழுற போது அவள் அழுதுண்டே விழுந்தா, அதனால அதுக்கு அழுதானதின்னு பேர். அந்த இடத்த தாண்டி போனோம் பாருங்க. தாண்டி போகிறவாளுக்கு கூட ஏறி இறங்குறது அந்த மலையில் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அவளே அழுதுருவாளாம். அதுக்கும் அழுதானதின்னு ஒரு காரணங்கிறான். அழுதானதி தாண்டி போனால் அதுக்கப்புறம் கரிமலை வரும். கரிமலையில் அப்புறம் என்னென்னா கரிமலை ஏறி இறங்கினோடனே பெரியான வட்டம், சிறியான வட்டம், அதெல்லாம் நிறைய யானை கூட்டமாக இருக்குமா. நீர் ஊற்றுக்கள்லாம் இருக்குமா. யாத்திரிகர்கள்லாம் தங்கறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பெரியான வட்டம், சிறியான வட்டம், இந்த யானைகள்லாம் பார்த்து ரசிச்சுட்டே சரணம் கூப்பிட்டுட்டே போனோமான நேர பம்பை வந்துடும். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே சுவாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ. நமது குழுவினர் நீண்ட யாத்திரைக்கு பின்பு காளகட்டியை வந்தடைகின்றனர். பாசுபத ஆஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் தவம் இருந்த இடம், அவனை சோதிக்க சிவன் வேடனாக வேடம் பூண்டு வந்த இடம். காட்டுப்பன்றி ஒன்று அர்ஜுனனை தாக்க வர அதை அம்பால் மாய்க்க எத்தனிக்க வேடனாக வந்த சிவனும் அம்பை எய்ய இருவரின் அம்புபட்டு பன்றி இறக்க, பன்றி யாருக்கு சொந்தம் என்பதில் இருவருக்கும் இடையே சண்டை மூள பன்றியை சிவன் பார்க்க அது நந்தியாக மாற அர்ஜுனன் சிவனின் திருவிளையாடலை புரிந்து கொண்டு வணங்கிய இடம் இந்த இடம். சிவன் அந்த நந்தியை, அதாவது
காளையை இங்கு கட்டி போட்டு ஆசிரமம் அமைத்த இடம் இன்று காளகட்டி என்று அழைக்கப்படுகிறது. எரிமேலியை கடந்து இந்த பெரிய பாதையில் வரும் ஐயப்ப பக்தர்கள் தரிசிக்கும் முதல் இடம் காளகட்டி. மகனை வணங்க வரும் பக்தர்கள் சிவனை வணங்கி ஆசி பெறும் முதல் இடம்.